வணக்கம். ஒரு சின்ன பொய், கூடவே கொஞ்சம் சோம்பேறித்தனம். இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அட, ஒரு பெரிய போரையே உருவாக்க முடியுமாம். வாங்க, அந்த சிங்கம் கழுத கதையில அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு விரிவாக பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஒரு சோம்பேறி கழுத கிட்டத்தட்ட ஒரு பெரிய போரையே ஆரம்பிச்சு வச்சிடுச்சு. அது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்னு எனக்கு தெரியும். வாங்க, கதைக்குள்ள போகலாம். சரி, நம்ம கதை எங்க நடக்குதுன்னா கருவேலம் அப்படிங்கிற ஒரு அடர்ந்த காட்டுல தான். ரொம்ப காலமா அமைதியா இருந்த அந்த காட்டுல திடீர்னு ராஜ சிம்மாசனமே ஆட்டங்கான்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்போ அந்த காட்டோட ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மம். பேருக்கேத்த மாதிரியே ரொம்ப வீரமானவர். நேர்மைக்கும் நியாயத்துக்கும் பேர் போன ஒரு சிங்க ராஜா. அவரோட ஆட்சியில அந்த காடு ரொம்பவே செழிப்பா இருந்துச்சு. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாருங்க, எதிர்பாராத விதமா ஒரு பெரிய மரம் அவர் மேல விழுந்துடுச்சு. ராஜாவோட கால்ல பலமான காயம். அவரால நடக்கவே முடியல. வேட்டையாடுறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமை. இதுதான் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. தன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கிற மக்களுக்கு எதுவும் செய்ய முடியலையேன்னு ராஜாவுக்கு ரொம்ப கவலை. தம் மந்திரி கிட்ட ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு, என்னால வேட்டையாட முடியலன்னா நான் எப்படி இந்த ராஜ்யத்தை ஆள்றது? என் மக்களுக்கு எப்படி உணவு கொடுக்கறது? இதுதானே ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய கவலை. சரியா இந்த நேரத்துல தான் ராஜாவோட புத்திசாலி மந்திரி ஒரு நரி ஒரு சூப்பரான யோசனை சொல்லுது. ராஜா ஒரு ஆணை பிறப்பிக்கணும். அதன்படி காட்டுல இருக்கிற ஒவ்வொரு விலங்கும் தனக்கு கிடைக்கிற உணவுல ஒரு பங்கை ராஜா கிட்ட கொடுக்கணும். இதனால ராஜாவும் சீக்கிரம் குணமடைவார், ராஜ்யத்துக்கும் பஞ்சம் வராது. கேட்க நல்ல திட்டமா தானே இருக்கு. ஆனா எல்லா கதையிலையும் ஒரு வில்லன் இருப்பானே. நம்ம கதையோட வில்லன் பேரு மூடன்தான். அது ஒரு கழுதை. வேலை செய்யறதுனா அவனுக்கு ஆகாது. ஆனா அடுத்தவங்களை ஏமாத்துறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் நேரா ராஜா கிட்ட போய் என்ன சொன்னான் தெரியுமா? மகாராஜா, நான் ஒரு பெரிய காட்டுப்பன்றிய வேட்டையாடிட்டு வந்தேன். ஆனா வழியில ஒரு திருடன் அதை திருடிட்டு ஓடிட்டான் அப்படின்னு ஒரு பொய்ய அவிழ்த்து விட்டான். எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. அட, அவனோட பொய் அத்தோட நின்னுடுச்சா? இல்லவே இல்ல. நேத்து ஒரு மான் கிடைச்சது, திருடன் எடுத்துட்டான். இன்னைக்கு ஒரு முயல் கிடைச்சது, அதுவும் போச்சு அப்படின்னு தினமும் ஒரு புது கதையை சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். அவனோட பொய் ஒரு தொடர்கதையா மாறி போச்சு. ஆனா இந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் எவ்வளோ நாளைக்குங்க நீடிக்கும்? ராஜாவோட புத்திசாலி மந்திரி அந்த நரி கழுதையோட இந்த தொடர் பொய்களை கவனிக்க ஆரம்பிக்குது. ஏதோ சரியில்லையேன்னு அதுக்கு தோணுது. அந்த பொய்யனான கழுதைய எப்படியாவது அம்பலப்படுத்தணும்னு முடிவு பண்ணது நரி. அதுக்காக ஒரு தந்திரமான திட்டத்தையும் வகுக்குது. அது என்ன திட்டம்னு பார்க்கலாமா? நரி நேரா ராஜா கிட்ட போய் சொல்லுது, மகாராஜா, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம காட்டோட வடக்கு பகுதியில இருக்கிற ஒரு புலி, அதுதான் இந்த காட்டுக்கு உண்மையான ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் நரி வச்ச முதல் பொறி. நரியோட திட்டம் ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். 1, புலி மாதிரி ஒரு எதிரி இருக்கான்னு ஒரு கதையை உருவாக்குறது. 2, அந்த கதை எப்படியாவது கழுத காதுக்கு போற மாதிரி செய்யறது. கடைசியா 3வது ஸ்டெப், ராஜா கேட்கும்போது கழுதைய வச்சு அந்த பொய்யை உறுதி செய்ய வச்சு அவனே சிக்க வைக்கிறது. செம பிளான் இல்ல? இப்போ நரி விரிச்ச பொய் வலையில கழுத சிக்கிக்கிடுச்சு. அதை அடுத்து என்ன செய்யும் நினைக்கிறீங்க? உண்மையை ஒத்துக்கிடுமா, இல்ல பொய்யா இன்னும் பெருசாக்கிடுமா? இங்கதான் பாருங்க மொத்த கதையும் தலைகீழா மாறுது. நரி ராஜா கிட்ட என்ன சொன்னுச்சு? காயம்பட்ட நீங்க பலவீனமானவர், நான் தான் ஆளணும்னு புலி சொல்லுதான்னு ஒரு வதந்திய சொன்னுச்சு. ஆனா நம்ம சோம்பேறி கழுத அத புலிகிட்ட எப்படி மாத்தி சொல்லுச்சு பாருங்க. சிங்கம் உன்னை ஒரு கோழைன்னு சொல்லுது, தைரியம் இருந்தா சண்டைக்கு வான்னு சவால் விடுது அப்படின்னு நேரடி சவாலாவே மாத்திடுச்சு. ஒரு சின்ன வதந்தி இப்போ ஒரு போர் அறிவிப்பா மாறிடுச்சு பாத்தீங்களா? இப்ப பாருங்க, அந்த புலி பேரு வீரன். பேருக்கேத்த மாதிரி ரொம்ப தன்மானமிக்குது. இந்த பொய்யான சவாலை அது உண்மைன்னு நம்பி ஏத்துக்கிட்டுச்சு. இப்போ சண்டை தவிர்க்க முடியாததாகிவிட்டது. எல்லாம் அந்த கழுத சொன்ன ஒரே ஒரு பொய்யால. ஒரு பக்கம் காயம்பட்ட சிங்கம், இன்னொரு பக்கம் முழு பலத்தோட இருக்கிற புலி. இந்த சண்டையில யாரு ஜெயிப்பா? கதை ரொம்பவே விறுவிறுப்பான கட்டத்துக்கு வந்திருக்கு. சண்டைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த புத்திசாலி நரி ராஜா காதுல ஒரு ரகசியம் சொல்லுது. மகாராஜா, உங்க பலமே உங்க முன்னங்கால்கள்ல தான் இருக்கு. அடியிலேயே புலியோட கழுத்தை கெத்தியா புடிச்சுக்கோங்க, விடவே கூடாது. இதுதான் ஆட்டத்தை மாத்த போற முக்கியமான உத்தி. சண்டை ஆரம்பிச்சதுதான் தாமதம். நரி சொன்னபடியே சிங்கம் ஒரே பாய்ச்சல்ல புலியோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சது. புலியால அந்த இரும்பு பிடியிலிருந்து கொஞ்சம் கூட நகர முடியல. கடைசியில அது தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சே ஆகணும். அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. காயம்பட்டிருந்தாலும் நம்ம ராஜா சிம்மன் தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். அவரோட வீரமும் நரியோட புத்திசாலித்தனமும் ஜெயிச்சிருக்கு. சண்டையெல்லாம் முடிஞ்சதும் எல்லா விலங்குகளும் கூடி நிக்குது. அப்பதான் நரி முன்னாடி வந்து நடந்த எல்லா ஏமாத்து வேலையையும் உடைச்சு சொல்லுது.
கழுதையோட ஒரு சின்ன சோம்பேறித்தனம் கலந்த பொய் எப்படி இந்த பெரிய சண்டைக்கு காரணமாச்சுன்னு எல்லாருக்கும் புரிய வைக்குது. இப்போ நம்ம ராஜாசிம்மம் ரொம்ப அருமையான ஒரு தீர்ப்பு சொல்றாரு. சோம்பேறித்தனத்தால பொய் சொன்ன கழுதைக்கு என்ன தண்டனை தெரியுமா? 1 வாரம் தனியா உழைச்சி காடு முழுவதுக்கும் உணவு சேகரிக்கணும். பெருமையால பொய்ய நம்பி சண்டைக்கு வந்த புலிக்கு இனிமே ராஜாவோட வலது கையா இருந்து காட்டை பாதுகாக்கிற வேலை. பாத்தீங்களா, தப்புக்கேத்த சரியான தண்டனை. சோ இந்த கருவேலங்காட்டு கதை நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? பொய் சொல்றது, ஏமாத்துறது எப்பவுமே பெரிய பிரச்சனைகளை தான் முடியும். சோம்பேறித்தனம் நம்மள நேர்மையற்ற பாதைக்கு கூட்டிட்டு போகும். உண்மையும் கடின உழைப்பும் மட்டும்தான் எப்பவுமே வெற்றிக்கு அடித்தளமா இருக்கும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையிலயும் நாம சாதாரணமா நினைக்கிற சின்ன சின்ன பொய்கள் எவ்ளோ பெரிய பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு நம்ம எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இத பத்தி கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி.